எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க அனந்த். இந்த வீடியோல 5 விதமான அப்டேட்ஸை பத்தி பார்க்க போறோம். பிராக் லெஸ்னரை பார்த்து பயந்து WWE செஞ்ச மிகப்பெரிய காரியம். சாஷா பேங்க் வர்சஸ் பெய்லி மேட்ச் சம்மர் ஸ்லாம்ல நடக்க போறது உறுதியாயிடுச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளோ? ராண்டி ஆர்டன் வர்சஸ் எட்ஜ் மேட்சை சிஎம் பங்க் பங்கமா கலாச்சிருக்காரு. ரோமன் ரீன்ஸை விட்டு கொடுக்காத வின்ஸ் மெக்மேன் தி ரிவைவல் AEW-க்கே போயிட்டாங்க. சோ இத பத்தி டீடைலா நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தி ரிவைவல் பொறுத்த வரைக்கும் WWE ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ WWE எவ்வளவுதான் பெரிய கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் அதிகமா சம்பளம் கொடுத்தாலும் WWE விட்டு போறதுல ஒரு பெரிய முடிவா இருந்தாங்க. அதே மாதிரி WWE விட்டு வெளியில போயிட்டாங்க. சோ வெளியில போனதுக்கு அப்புறம் ரிவைவல் எங்க போவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய லெவல் கேள்விக்குறி போயிட்டு இருந்துச்சு. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரிவைவல் எந்த கம்பெனிக்கு போவாங்க அப்படின்றது. சோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்த வெட்னஸ்டே நைட் வார். சோ வெட்னஸ்டே நைட் டைனமைட் ஷோல வந்து பாத்தீங்கன்னா சோ ரிவைவல் வந்து பாத்தீங்கன்னா AEW டெபியூ ஆயிட்டாங்க. சோ WWE விட்டு வெளியில போன அந்த ரிவைவல் டீம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இன்னைக்கு நடந்த டைனமைட் ஷோல வந்து பாத்தீங்கன்னா டெபியூ ஆயிட்டாங்க. டெபியூ ஆனதோட ஒரு 6 மேன் டாக் மேட்ச் நடந்துச்சு. சோ அதுல போந்து ஒரு சிலவங்க அடிச்சிருக்காங்க. அதே சமயம் யங் பக்ஸோட ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நின்னு முறைச்சிருக்காங்க. சோ அதனால அவங்களோட முதல் ஃபியூடே யங் பக்ஸோட இருக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ AEW-க்கு எப்படியோ தி ரிவைவல் WWE விட்டு AEW-க்கு போயிட்டாங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சாஷா பேங்க் வர்சஸ் பெய்லி. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் எப்ப நடக்கும் அப்படின்றது ஒரு பெரிய லெவல் கேள்விக்குறியா போய்கிட்டு இருக்கு. குறிப்பா ஒரு வருஷத்துக்கும் மேல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பயங்கரமான ஃபியூட் போகும், ரெண்டு பேருக்கும் ஒரு வெறித்தனமான ஒரு மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி WWE பிளான் பண்ணாங்க. சோ அந்த மேட்ச் என்னவோ தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்துச்சு. சோ இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 36ல சாஷா பேங்க் வர்சஸ் பெய்லி மேட்ச் நடக்கிறதா இருந்துச்சு. இந்த முறை அந்த மேட்ச் இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம்ல கண்டிப்பா நடந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பா இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமை பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது, எந்த பிளேஸ்ல நடக்க போகுது அப்படின்றது ஒரு பெரிய லெவல் கேள்விக்குறியா போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு சாஷா பேங்க் வர்சஸ் பெய்லிக்கான ஸ்மாக்டவுன் வுமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் சம்மர் ஸ்லாம் பேப்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இப்போதைக்கு WWE அதுக்கான ஸ்டோரி லைன் தான் மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அப்படி சாஷா பேங்க் வர்சஸ் பெய்லி மேட்ச் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா சம்மர் ஸ்லாம்ல அதிகபட்சம் சாஷா பேங்க் பெய்லியை பீட் பண்ணி நியூ ஸ்மாக்டவுன் வுமன் சாம்பியன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பா சம்மர் ஸ்லாம் யுஎஸ்ல பாஸ்டன் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் நடக்கிறதா இருக்கு. சோ இப்போதைக்கு WWE பாஸ்டன் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் சம்மர் ஸ்லாம் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. சோ அந்த பிளேஸ் சாஷா பேங்கோட ஹோம் டவுன். சோ அதனால சாஷா பேங்க் பெய்லியை பீட் பண்ணி நியூ ஸ்மாக்டவுன் வுமன் சாம்பியன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாஷா பேங்க் வர்சஸ் பெய்லி மேட்ச் சம்மர் ஸ்லாம் நடக்கிறத பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? சோ அந்த மேட்ச்ல யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்ட்டு பார்க்க போறோம். இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் பெருசா இன்க்ரீஸும் ஆகல, பெருசா குறைவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அட் த சேம் டைம் ஒரே மாதிரி தான் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் 1.75 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. ஸோ அதுவே இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் ஒரு 2% குறைஞ்சி 1.73 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. ஸோ பெருசா குறைவும் இல்லை, பெருசா ஏறவும் இல்லை. அடுத்தடுத்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா எம்பர் மூன் அண்ட் சமோவா ஜோ. சோ இவங்க ரெண்டு பேரோட ரெஸ்லிங் கரியர் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சமோவா ஜோ பொறுத்த வரைக்கும் அவருக்கு இன்ஜுரி ஆச்சு, அவருக்கு கன்கஷன் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ இப்போதைக்கு அவருக்கு எந்த மாதிரியான இன்ஜுரி, சோ அவரோட உடல்நிலை எப்படி இருக்கு, அவர் ரெஸ்ல் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்றது ஒரு பெரிய லெவல் கேள்விக்குறியா போய்கிட்டு இருக்கு. சோ இந்த நேரத்துல WWE சைட்ல இருந்து ஒரு சில ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. சோ சமோவா ஜோவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய லெவல் இன்ஜுரி இருக்கு, அதே சமயம் கன்கஷனும் வந்திருக்கு. சோ அதனால இப்போதைக்கு அவர் ரெஸ்ல் பண்ண வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி WWE முடிவு பண்ணிருக்காங்க. சோ அதனால தான் சமோவா ஜோ கமெண்ட்ரி செக்ஷன்ல இருக்காங்க. சோ அதிகபட்சம் சமோவா ஜோக்கு பெரிய லெவல் இன்ஜுரியா கூட இருக்கலாம். சோ இனிமே ரெஸ்ல் பண்ணாமலும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. சோ என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. சோ சமோவா ஜோக்கு சோ என்ன ஆச்சு அப்படின்றத WWE ஆபீஷியலா சொல்லல. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சமோவா ஜோ திரும்பவும் ஃபைட் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஃபைட் பண்ண
மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதே சமயம் எம்பர் மூன் எம்பர் மூனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பல மாசமா வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரியில தான் இருக்காங்க. சோ அவங்க சமீபத்துல பேக் ஸ்டேஜ் இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொன்னாங்க. எனக்கு கெரியர் எண்டிங் இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பா அவங்களோட கெரியரே முடிகிற அளவுக்கு ஒரு பெரிய லெவல் இன்ஜுரியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ நான் திரும்பவும் ஃபைட் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா அப்படின்றது எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி எம்பர் மூன் இப்ப சொல்லியிருக்காங்க. நான் மட்டும் இன்ஜுரி ஆகாம இருந்திருந்தா பெய்லியோட சர்வைவர் சீரியஸ்ல மோதி இருப்பேன். அதே சமயம் ஆஸ்காவோட ஸ்ட்ரீட்டை நான் தான் முறியடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை எம்பர் மூன் சொல்லியிருக்காங்க. சோ எம்பர் மூனை பொறுத்த வரைக்கும் எனக்கு கெரியர் எண்டிங் இன்ஜுரி ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எம்பர் மூனே சொல்லியிருக்காங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? எம்பர் மூன் கூடிய சீக்கிரம் ரிட்டர்ன் வருவாங்களா இல்ல அவங்களோட ரெஸ்லிங் கெரியர் ஒரு வழியா முடிவுக்கு வந்துருமா அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னரை பார்த்து பயந்து WWE செஞ்ச மிகப்பெரிய காரியம். சோ இப்போதைக்கு NXT ல இருந்து மேட் ரிடலை மெயின் ராஸ்டருக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சோ WWE பிளான் பண்ணிருக்காங்க. குறிப்பா 2 வாரம் ராஸ் மேக்டவுன் பேக் ஸ்டேஜ்ல மேட் ரிடல் இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு WWE மேட் ரிடலை மண்டே நைட் ராவுக்கு கொண்டு வர வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. சோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மேட் ரிடலை பொறுத்த வரைக்கும் கோல்ட்பர்க்கோட நான் ஃபைட் பண்ணுவேன், பிராக் லெஸ்னரை நான் தான் ரிட்டையர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை மேட் ரிடலை மண்டே நைட் ராவுக்கு கொண்டு வந்து சோ அவரால ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம். சோ அவரு ரால பேக் ஸ்டேஜ்ல ஏதாவது பேசும்போது பிராக் லெஸ்னர் ராலியா இருக்காரு. சோ அதனால அவங்க 2 பேருக்குள்ள ரியல் லைஃப்ல ஒரு சண்டை வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சோ பிராக் லெஸ்னர் ரால இருக்காரு, மேட் ரிடல் ராவுக்கு வந்தா 2 பேரும் நிஜமாலுமே அடிச்சு மல்லு கட்டிக்குவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இப்போதைக்கு WWE சோ பிராக் லெஸ்னருக்கு பயந்து மேட் ரிடலை ஸ்மாக் டவுனுக்கு கொண்டு போலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு நடந்த NXT ல ஒரு கேஜ் மேட்ச் நடந்துச்சு. சோ அந்த மேட்ச் கூட மேட் ரிடலோட NXT கடைசி மேட்சா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அதிகபட்சம் மேட் ரிடல் மெயின் ராஸ்டருக்கு வர போறாரு. சோ அவர் ராவுக்கு வந்தா பிராக் லெஸ்னரோட ஒரு பெரிய சண்டை வரும் அப்படின்றதுக்காக சோ பிராக் லெஸ்னரை பார்த்து பயந்து இப்போதைக்கு மேட் ரிடலை NXT ல இருந்து ஸ்மாக் டவுனுக்கு கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி WWE முடிவு எடுத்திருக்காங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேட் ரிடல் ராவுக்கு வந்து பிராக் லெஸ்னரை பத்தி பேசி அது பிராக் லெஸ்னர் காதுல விழுந்து பிராக் லெஸ்னர் வந்து நேரா மேட் அடிக்க சோ 2 பேருமே ரியல் ஃபைட்டர்ஸ். சோ அதனால 2 பேருமே பயங்கரமா அடிச்சுக்குவாங்க. சோ இந்த விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக WWE இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேட் ரிடலை ஸ்மாக் டவுனுக்கு கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா CM Punk. சோ CM Punk பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓர்டன் வெர்சஸ் எட்ஜ் மேட்ச பயங்கரமா கலாச்சிருக்காரு. சோ இப்போதைக்கு ராண்டி ஓர்டன் வெர்சஸ் எட்ஜ்க்கு பேக்லாஷ் பேப்பர்ல ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கு. WrestleMania 36 ஓட ரீமேட்ச் இருக்கு. சோ இந்த மேட்ச்க்கு WWE ஒரு சின்ன ப்ரமோஷன் பண்றாங்க. The greatest wrestling match ever அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த மேட்சை கலாய்க்கிற விதமா சோ CM Punk என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா Fox Network இந்த வாரம் பேக் ஸ்டேஜ் ஷோவுக்கு CM Punk வரப்போறாரு அப்படின்னு சொன்ன உடனே CM Punk அதுக்கு ரிட்வீட் பண்ற விதமா the greatest episode of backstage show அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரீட்வீட்டை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காரு. சோ CM Punk ராண்டி ஓர்டன் வெர்சஸ் எட்ஜோட மேட்சை கலாய்க்கிறதுக்காக இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு. சோ இது ஒரு பெரிய லெவல்ல பேசப்படுது. சோ அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா CM Punk WWE வர மாட்டாரா அப்படின்ற கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இன்னும் நான் முடிவு பண்ணேன், நான் Fox Networkல தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி அதுக்கும் CM Punk பதில் சொல்லிருக்காரு. இப்போதைக்கு CM Punk ராண்டி ஓர்டன் வெர்சஸ் எட்ஜ் மேட்சை பங்கமா கலாச்சிருக்காரு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ். ரோமன் ரிங்ஸை எப்பவுமே விட்டு கொடுக்காத வின்ஸ் மிக்மேன். சோ ரோமன் ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் வின்ஸ் மிக்மேனுக்கு ரோமன் ரிங்ஸுக்கு ஒரு சின்ன ஹீட் போய்கிட்டு இருக்கு. குறிப்பா அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய லெவல் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரெஸ்ல்மேனியாம சொல்லாம கொல்லாம போயிட்டாரு. சோ அதனால WWE ஒரு பெரிய லாஸ். சோ அதனால WWE ரோமன் ரிங்ஸை எந்த ஒரு இடத்துலயும் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சோ அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா தவிர்த்துட்டாங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வின்ஸ் மிக்மேனுக்கும் ரோமன் ரிங்ஸுக்கு இருக்கிற பிரச்சனை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. 2 பேரும் பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல ரோமன் ரிங்ஸோட எல்லா விஷயங்களையும் WWE சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா ரோமன் ரிங்ஸோட போட்டோவா இருக்கட்டும், ரோமன் ரிங்ஸ் எல்லாம் WWE மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் சமீபத்துல ரோமன் ரிங்ஸோட பர்த்டே வந்துச்சு. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸை வாழ்த்துற விதமா வின்ஸ் மிக்மேன் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸுக்கு விஷ் பண்ணிருந்தாரு. இது இல்லாம ரோமன் ரிங்ஸுக்கு டைரக்டாவே வின்ஸ் மிக்மேன் கால் பண்ணி சோ பேசியிருக்காரு. அவங்க 2 பேருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சோ அவரோட ரிட்டனை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது.
குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் இப்போதைக்கு அவரோட முதுகுலயும் டாட்டோ போட்டு வேற லெவல்ல இருக்காரு. சோ அவரை ரிட்டர்ன் பண்ணும்போது எப்படி ரிட்டர்ன் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி WWE யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இப்போதைக்கு WWE ரோமன் ரீன்ஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வின்ஸ் மிக்மேன் ரோமன் ரீன்ஸ் கிட்ட பேசிட்டாரு. சோ அதிகபட்சம் ரோமன் ரீன்ஸை வின்ஸ் மிக்மேன் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்றது இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரோமன் ரீன்ஸ் எப்ப எங்க ரிட்டர்ன் வந்தா நல்லா இருக்கும்? சோ ரோமன் ரீன்ஸுக்கு WWE இருந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துருச்சு. சோ இத பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கிறத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களுக்கு